கீழடியை விட தமிழர்களின் பழமையை கூறும் சான்றுகள் இனி கிடைக்க வாய்ப்பில்லை என பலர் நினைத்த வேளையில் தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கிடைத்த உமி நீக்கிய நெல்மணிகள் தமிழ்நாட்டின் வரலாற்றையே புரட்டி போட்டன. வெறும் தமிழ்நாடு மட்டுமின்றி இதுவரை எழுதப்பட்ட இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றையும் அந்த குட்டி நெல்மணிகள் மாற்றியமைத்தன. வைகை நதிக்கரையில் அமைந்திருந்த கீழடி நாகரிகம் 2600 ஆண்டுகள் பழமையான வரலாற்றை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. ஆனால் தென்னிந்தியாவின் பழம்பெரும் நதியான தாமிரபரணியின் கரைகளில் யாரும் எதிர்பாராத வகையில் நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பண்டைய தமிழ் நாகரிகம் புதைந்து கிடந்ததை ஆய்வாளர்கள் கண்டறிந்தனர். அந்த நாகரிகத்தின் பெயர் பொருணை. தாமிரபரணி நதி பண்டைய காலத்தில் பொருணை நதி என்றே அழைக்கப்பட்டது. அதன் நதிக்கரையில் தோன்றியதே பொருணை நாகரிகம். இடைச்சங்கம் இருந்த இடமே தாமிரபரணி பொருணைவெளி நாகரிகம் இருந்த இடம் தான். இன்றைக்கு கீழடியை விட பழமையானதுதான் நம்ம பொருணைவெளி நாகரிகம். ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை போன்ற பொருணை நாகரிகம் செழித்து காணப்பட்ட பகுதியில் கிடைத்த நூற்றுக்கணக்கான தொல்லியல் பொருட்களை கொண்டு தற்போது தமிழக அரசால் உருவாக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகம் கீழடிக்கு சவால் விடும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2019 இப்பகுதிகளில் தமிழக தொல்லியல் துறை அகழாய்வில் இறங்கியது. இதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர், கொற்கை, சிவகலை ஆகிய பகுதிகளில் தமிழக தொல்லியல் துறை கண்டறிந்த நெல்மணிகள், சங்கு அணிகலன்கள், சிவப்பு நிற பானை, இரும்பு கத்தி போன்றவை இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தெற்கிலிருந்து எழுதுங்கள் என குரல் வலுப்பெற காரணமாகின. குறிப்பாக சிவகலையில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட நெல்மணிகள் 3155 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்பது உறுதி செய்து தமிழ் சமூகத்தின் வரலாற்றை முன்னோக்கி எடுத்துச் சென்றது. பொருணை நதி பாய்ந்த இடமெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளாக அறிவார்ந்த தமிழ் சமூகம் பண்பாட்டோடும் வேளாண் அறிவோடும் செழித்து வளர்ந்திருக்கின்றது. எனவே தொல்பொருள் ஆராய்ச்சிகள் அப்பகுதிகளில் தொடரும் பட்சத்தில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தெற்கு நீட்சியாக மட்டுமல்ல, தனித்துவம் வாய்ந்த மூத்த நாகரிகமாக பொருணை மாறும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.